நாங்க ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதிரசம் ப்ரோ ஒரு பயங்கரமான சேலஞ்ச் ஒன்று கொடுத்துருவாப்ல. அல்ல தலைமை சும்மா ரேங்க் புஷ் பண்ணதுக்கு போர் அடிக்குது, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? சேலஞ்சா? அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்சுன்னு சொல்லு. இப்போ நான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். நீ அடிக்கிற ஒவ்வொரு கில்லுக்கு நான் 10 ரூபா சென்ட் பண்றேன். உன்னோட நான் அதிகமா கில் அடிச்சோம்னா நீ எனக்கு ஒரு கில்லுக்கு 10 ரூபா சென்ட் பண்ணு. சேலஞ்சு நல்லா இருக்கு. எதுக்கும் ஒரு 200 எடுத்து வச்சுக்க. 20 கிலோ அடிச்சாலும் அடிச்சு போடுவேன். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சட்டு புட்டுன்னு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்சுக்குள்ள வந்துட்டோம். பாக்குற இனிமேலாம் அப்படியே காட்டுத்தனமா அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேலஞ்சில நான் வின் பண்ணனா அப்படி இல்லைன்னா அதிரசம் ப்ரோ வின் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு போயிருங்க. அப்படியே இந்த இடத்துல எல்லாம் பைசனை வச்சு கொடூரமா அழுத்திருப்பேன். இல்ல செக்யூர் பண்ணிட்டு லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பக்கத்துல இருந்து DR7 கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இன்னும் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வராமலா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பான். பின்னாலேயே இனிமையும் வந்திருப்பான். அப்படியே கொடூரமா அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டேன். நம்ம 200K ஃபேமிலி போறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா கூடிய சீக்கிரத்துல 200K ஃபேமிலி ரீச் பண்ணிடலாம். சேலஞ்சில் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அங்கிட்டு பார்த்தா அதிரசம் பூரா என்னை விட பயங்கரமா அழுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜோனுக்கே வந்திருப்போம். இன்னுமே நிறைய பேர் வீடியோக்கு லைக் போடாம பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபைனலா இந்த மேட்ச்ல 8 கில் அடிச்சு இந்த சேலஞ்சிலையும் வின் பண்ணிட்டேன். அதிரசம் ப்ரோவோ சொன்ன மாதிரியே 8 கில்லுக்கு 80 அரசு சென்ட் பண்ணிட்டாரு. இதை விட டஃப்பான சேலஞ்ச் எதுவும் இருந்தா நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.